உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து ஒருவனை தொடாமலும் பார்க்காமலும் அவன் பெயரை சொல்லாமலும் சுகப்படுத்தினார். மத்தேயு 8 அதிகாரம் 5 இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நீங்களும் இன்று அற்புதத்துக்காக காத்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வரும் ஒரு சொல் போதும், உங்கள் வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், சாட்சியாய் வாழ்வோம்.